எறா தொக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு 200 கிராம் அளவுக்கு நான் எறா வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். எறா கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம எறாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆக விடணும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ 1 நிமிஷத்துக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸு தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன். அதையும் 1 நிமிஷத்துக்கு வதங்கின பிறகு அடுத்ததாக நான் வந்து இங்கே கருணக்கிழங்கை வந்து இந்த மாதிரி பீஸா பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கருணக்கிழங்கு போட்டிங்கன்னா இதில் ஹைலைட் இந்த கருணக்கிழங்கு தான், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு கருணக்கிழங்கு வந்து நல்லா வேகி வந்துருக்கும். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 1/4 கிளாஸுக்கு நம்ம தண்ணி ஊற்றி திரும்பியும் மூடி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா நல்லா ஒரு தொக்கு ரெடி